Hi Wes. Please subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பிரஸ் பண்ணுங்க. Happy Karthigai. இப்போ பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்க. Thank you madam. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பெல் பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகலைன்னா அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப்பு பொரிக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி போட்டிருக்கேன். அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி நான் போடுறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு பேனில் நம்ம வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பாகனுடைய பதம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா இது பாருங்க, இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது பதம் என்னன்னா இப்படி போட்டா நிக்கணும். இப்போ இது கரையுது பாருங்க. லைட்டா இது இப்போ கூடி வருது. அப்போ ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இப்போ பாருங்க. ஆனா கையில எடுக்க முடியல. இது இன்னும் கொஞ்சம் கலரலாம். கொஞ்சம் உருண்டையா உருட்ட வரணும். இன்னும் இது வரல. இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்படி நல்லா உருட்ட வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா 3 டிராப் வந்து நான் லெமன் விடுறேன். இது எதுக்குன்னா அந்த பதம் வந்து மாறாம இருக்கிறதுக்கு நான் இதை விட்டுருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சி மாறாம இருக்கிறதுக்கு நான் இதை விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கப் பொரியையும் இதில் போட்டு சிம்ல வச்சு நீங்க நல்லா கலரிக்கணும். இந்த ஏலக்காய் பொடி சுக்கு பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலரி விட்டோம்னா
கொஞ்ச நேரத்தில் இது மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதும் கீழே இறக்கி வச்சு நம்ம உருண்டைகளாக நம்ம பிடிப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக இது கொஞ்சம் ஆறட்டும். இதில் ஒரே ஒரு டிப் என்னன்னா, கொஞ்சம் அரிசி மாவு கையில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோம்னா நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது கையில் நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா தடவிக்கோங்க. அரிசி மாவு இது இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிடலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா கெட்டியமாக நீங்கள் பிடிக்கணும். பாருங்க, உருண்டை நல்லா பிடிக்க வந்திருக்கு. இப்போது இது எப்படி எந்த ஸ்டேஜில் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நல்லா பால் மாதிரி விழுது பாருங்க. இந்த மாதிரி பிரியக்கூடாது. இப்போது இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் 2 கையால் நல்லா பெருசாக எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்த அந்த 3 கப்புக்கு 7 உருண்டைகள் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி அடி பிடிக்கும். அது கொஞ்சம் அந்த லெமன் நம்ம 3 ட்ராப் விடுறதுனால கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நமக்கு இந்த இது பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெல்லம் வந்து இன்னும் கெட்டியாகாமல் அது வந்து தடுக்கும். இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ இது இந்த மாதிரி இருக்கணும். இது இப்படி விழுந்தால் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். ஸோ அந்த ஸ்டேஜு பாகு வெல்லமாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் இப்படி உருட்டுற பதம் வந்து தட்டில் போட்டால் கொஞ்சம் டங்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த பதம், அந்த கெட்டித்தன்மை கொஞ்சம் லைட்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த பொரிகளை போட்டு நீங்கள் பிடிக்கலாம். இது வந்து அவல் பொரியில் நான் பண்ணியிருக்கேன். நெற்பொரியில் கூட நீங்கள் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். கார்த்திகை தீபம் 23rd வருது. எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி நல்ல எல்லா வளமும் பெற்று வாழ நான் இறைவனை வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்த்திகை. ஹாப்பி கார்த்திகை. தேங்க்யூ மேடம். பை பை.